வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவர் சாய்ஸ் டிராவல் vlog. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்லேருந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இருக்கிற வாகமானுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல இருக்க அழகுக்கு வார்த்தையே இல்லை. அதனால தான் இந்த இடத்த ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற கிளைமேட்டு, இயற்கையான வியூவு பார்க்க அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது. இங்கே வாகமானில் பேக்கேஜில் புக் பண்ணி வர்றது நான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். 3 times ஃபுட்டு, ஆஃப் ரோட் சஃபாரி, கேம்ப் ஃபயரு, ப்ரீமியமான ஸ்டே, வாகமானில் பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுத்து மொத்தமாக ஒரு ப்ரீமியமான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 1 night 2 days பேக்கேஜாக ஜேசி ஹில்ஸ் ரெசார்ட் தராங்க. வாங்க இந்த வீடியோவில் இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கலான்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் ஒரு ட்ரிப்பை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது கான்செப்டாக வீடியோவாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாகமான் எங்கே இருக்குது, எப்படி ரீச் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். சென்னையிலேருந்து குமிழி வழியாக நம்ம பஸ்ஸில் போகலாம், இல்லை கோட்டயம் வழியாக ட்ரெயினில் போகலாம். நான் சென்னையிலேருந்து கோட்டயம் வழியாக ட்ரெயினில் தான் போனேன். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சென்னையிலேருந்து வாகமான் போகிறோம். ஸோ வாகமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து திருவனந்தபுரம் போகிற ட்ரெயினில் தான் போகிறோம். வண்டி ரெடியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து 6:15 தான் அந்த வண்டி ஸ்டேஷனுக்கு வந்தது. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வில் வாகமான் போகிறோம். ஃப்ரண்ட்லேயே சீட்டு பிடிச்சாச்சு. வீடியோ எடுக்கிறது கீழே இறங்கி வந்திருக்கேன். பயங்கர கூட்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு இங்கேருந்து வண்டி கிளம்ப போகுது. ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கு கோட்டயம் போயிடும். அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி வாகமான் போனோம். ஸோ வாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. காலை வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா கேரளாக்குள்ளே என்ட்ராய் போயிட்டுருக்கு. இடம் பார்க்குறதுக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ஃபாகாக சூப்பராக இருக்குது. அது ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கேரளாக்குள்ளே ட்ரெயினில் போகிறதே தனி அழகு தான் மக்களே. அப்படியே பச்சை பசேல்னு அழகாக பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக நம்ம போயிட்டுருக்கோம். மக்களே, கோட்டயம் வந்து இறங்கியாச்சு. மழை வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ பாருங்க, செம மழை பெய்யுது. நம்ம வந்து ட்ரெயின் கிளம்புது. இது அப்படியே திருவனந்தபுரம் போகுது. ஸோ இப்போது நம்ம அப்படியே இங்கேருந்து வெளியே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து நம்ம வாகமான் போக வேண்டியதான். வெதர் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பயங்கர மழை பெய்யுது. வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை பிடிச்சி இங்கே கேஎஸ்ஆர்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வாகமானுக்கு பஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். ஆக்சுவலி கொஞ்சம் லிமிட்டட் பஸ் தான் இங்கே இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நானும் கேஎஸ்ஆர்சிக்கு வந்தாச்சு இங்கே. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வாகமான் பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி போகலாம். பஸ் வந்து 9:40 தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட 9 மணி. 8:30 மணிக்கு ஒரு பஸ் இருந்துச்சு, அது போயிடுச்சு. அதனால் அப்படியே சாப்பிட்லான்னு வந்தோம். ஹோட்டல் மலபார் இங்கே வந்து அப்படியே பரோட்டா சாப்பிட்டு சின்ன ஒரு வாக்கு டீயில் குடிச்சு போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு இங்கே சாப்பாடு. பரோட்டா பார்த்திங்கன்னா வெறும் 12 ரூபா தான். கூட வந்து கடலைக்கறி வாங்கினோம். எல்லாம் சேர்த்து ஒரு 4 பரோட்டாவுக்கு கடலைக்கறி சேர்த்து 78 ரூபா தான் ஆச்சு. ஓரளவுக்கு ரீசனபிளாகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகேவாக இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, நம்மளுக்கு வாகமான் பஸ் வந்தாச்சு. 9:45 சொன்னாங்க. இங்கே வந்து கொஞ்சம் டைமிங் பஸ் இருக்குது. 8:20 ஒரு பஸ் இருக்குது, அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். நீட்டாக போர்டெல்லாம் போட்டாங்க. ஸோ இங்கேருந்து போகலாம். இது அப்படியே மோஸ்ட்லி ரெசார்ட்டுக்கிட்டே போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் விசாரிக்கணும் நம்ம போகிற ரெசார்ட்டுக்கிட்ட. ஸோ பின்னாடி லாஸ்ட்டில் நம்ம சீட் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம கூட பார்த்திங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு, பாலாஜி அப்படின்ட்டு. ஸோ நானும் அவரும் சேர்ந்து தான் இந்த ட்ரிப்புக்கு போகிறோம். இனிமேல் கோட்டயத்தில் நம்ம வந்து பஸ் ஏறியாச்சு. இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. கோட்டயமே ஃபுல் மலை. மேகம் பார்த்திங்கன்னா தெரியும். மேலே எப்போனாக்கா எப்படி இருக்குன்னு தெரில வாகமானில். கோட்டயத்துலேருந்து நம்ம பஸ்ஸு கிளம்பிச்சு. பின்னாடி சீட் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கன்ஜஸ்ட் தான். அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்திங்கனாக்கா கட்டான அப்படின்ற இடத்துக்கு போகுது.
ஸோ அது போகிற வழியில் நம்ம ரெசார்ட் அங்கேயே தான் இருக்குது. நம்ம இங்கே போகிற ரெசார்ட்டு பக்கத்தில் இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 97 ரூபா. ஆக்சுவலி நம்ம வந்து வாகமானுக்கு அடுத்து ஒரு ஸ்டாப்புக்கு போகிறோம். புளியந்தோப்பு ஒரு பேர் சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம போகிற ரெசார்ட்டோட இடம். ஸோ வாகமானில் இறங்காமல் அப்படியே இந்த பஸ்ஸு கண்டினியூ பண்ணுறோம். கேஎஸ்ஆர்டிசியில் வந்து கேரளாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அது தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா தெரியல நினைக்கிறேன். அப்படி ஏன்னா கேரளா பஸ்ஸில், அதாவது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து கேரளாக்குள்ளே ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுறேன். பிரேக் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஊரே செம்மையாக இருக்குது. முதல்ல அப்படி பாருங்க, பெரிய சர்ச் இருக்குது. இப்போ தான் அப்படியே மழை ஏற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து வாகமான் வந்தாச்சு. இதான் வாகமான் சிட்டி. ஆக்சுவலி நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க. பட் இந்த பஸ்ஸில் வந்து அந்த வழியாக தான் போகிறதுனால அது டேரெக்டாக நம்ம போய் அங்கேயே இறங்கிக்கலாம்னு சொல்லியாச்சு. உள்ளே ஒன்றுன்னா வாகமான் உள்ள எங்கேனாலும் மழை, செம்ம மழை இருக்குது. பயங்கரமாக பெய்யுது மழை. மக்களே, நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வந்து இறங்கும் போதே பார்த்திங்கன்னா மழை. ஸோ அப்படியே இங்கே நின்றுருக்கோம். புளியங்கட்டா, இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா புளியங்கட்டாங்க போர்டு எழுதியிருக்கு. ஸோ நான் வர வழியில் செம்ம ஒர்த்தாகவே இருந்தது. இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு போகணும். ரெசார்ட் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஃபி, டீ தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ, இங்கே பார்த்திங்கன்னா காஃபி எஸ்டேட்டு. ஸோ செம்மையான ஒரு லொக்கேஷனு. பார்ப்போம், அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு வந்த பிறகு நம்ம அடுத்து ரெசார்ட்டுக்கு போய்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். மழையிலே நம்ம வந்து சேர்ந்தாச்சு. நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூம் பார்த்திங்கன்னா இதுதான். இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஸ்டாஃப்க்கு போகிறாரு. லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்மளுக்கு ஒரு வில்லா ஹவுஸே கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ஒரு ப்ரீமியமான ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறதே செம ஹைலைட் பார்த்தீங்கன்னாக்கா பால்கனியோடு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒரு சிட் அவுட் ஏரியா ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். டிவி இருக்குது, சின்னதாக டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ கிச்சனும் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்ரூமு நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெட்ரூமும் எதுவும் வியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே பாருங்கள் பால்கனியும் இருக்குது. இங்கே நம்ம வந்து வியூவும் பண்ணிக்கலாம். எல்லா ரூமும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஒரு செம பிளேஸுங்க மக்களே. ஸோ இது பாத்ரூம் பார்த்திங்கன்னா செம நீட்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆகிறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஹேண்ட் வாஷ் ஏரியா, கபோர்டு எல்லாமே இருக்குது. ஸோ பக்காவான ஒரு ஸ்டே. வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அதுதான் விஷயம். டவலு, சோப்பு இது இருக்குது. நான் உங்களுக்கு பேக்கேஜோட டேரிஃப் வந்து சொல்கிறேன். செம்ம, நீங்களே வந்து இவ்வளோ கம்மியாக நினைப்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். பால்கனி வியூ. மழை நல்லா பேஞ்சிட்ருக்குது இப்போது. வா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை பெய்யுது ஃபுல்லாக. வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. பார்க்குறது செம்மையாக இருக்குது. எப்படி கேட்குதா மக்களே காற்று அடிக்குது பாருங்கள். செம்ம காற்று அடிக்குது மழையோட சேர்ந்து. பாகு பாருங்கள் அப்படியே எப்படி போகுது பாருங்கள். பாகு சூப்பர் வியூவாக இருக்குது. இதுலேருந்து பால்கனிலேருந்து பார்க்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தாராளமாக நம்ம அப்படியே முன்னாடியே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து நம்ம கார்லேயே வந்துடலாம் டேரெக்டாக. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம வெஹிக்கிள், பைக்கோ, காரோ எது இருந்தாலும் சரி கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் செமையாக செட்டப் பண்ணியிருக்காங்க.
இங்கே நிறைய டைப் ரூம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 ரூம்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ கீழேயும் இருக்குது ஸ்டெப்பு வந்து அப்படியே நம்ம கீழே இறங்கி போய் கீழேயும் வந்து ரூம் இருக்குது. ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100-150 பேர் அக்காமடேஷன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெரிய டீம் வந்தாலும் சூப்பராக வந்து இங்கே அக்காமடேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்பேசஸாக நல்லா தாராளமாக வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், அங்கே ரூம் இருக்குது, மேலேயும் இருக்குது. இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 30 ரூம்ஸ் இருக்குது. இங்கே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது சிங்கிள் ரூமு, சிங்கிள் பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு, ட்ரிபிளு, அப்புறம் வந்துட்டு டார்மெண்ட்ரி டைப்பு. ஸோ எல்லோரும் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வியூ நல்லா தெரியறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செட் பண்ணி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு ரூமும் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது. கீழே இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்படியே பாருங்கள், காருக்கு வர்றதுக்கு வழியும் வச்சுருக்காங்க. அப்படி அந்த பக்கம் போய் நேராக வந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வந்துட முடியும். ஸோ இங்கேயும் வந்துட முடியும். ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், 1 2 3 இருக்குது அங்கே. ஸோ இந்த எல்லா இடத்துக்குமே வந்து நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் கொண்டு வந்தோம்னாக்கா அப்படி தாராளமாக உள்ளே வந்துடலாம். இந்த மாதிரி சூப்பராக சொல்லுவாங்க. வியூ தான் மக்களே செம்மையும். பக்கம் போது அப்படியே ஏவிடியோட டீ எஸ்டேட் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஃபாக் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபாகெல்லாம் நேராக அப்படியே இந்த நம்ம ரூமுக்குள்ளேயே வந்துடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ஃபாக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறாங்க. ஃபாக் வர ஆரம்பிக்குது. ஸோ மழை இப்போ நின்ன உடனே இங்கேருந்து வர ஃபாகு நம்ம ட்ரோன் ஷாட்டில் கவர் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. மழை நின்று இந்த ஏரியாவும் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன் எப்படி வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 1 night 2 days இருக்குது. அதே போல் வந்து 2 nights 3 days இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி போக முடியும். அதே போல் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதுதான் இங்கே இருக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டாகவே இந்த பேக்கேஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கர மழை. ஸோ அதுலேயே நமக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனிவே சாப்பிட்டு டேஸ்ட் எடுத்து சொல்லுவோம். மழை வந்து விடவே இல்லை மக்களே, செம்மையாக பெஞ்சிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படா மழை விடணும்னு காத்துட்ருக்கோம். ஆனால் மழை விடலை மக்களே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி. மழை வந்து இப்போ தான் ஒரு 1 மணி நேரத்துக்கு மட்டும் தான் நின்றுச்சு. ஸோ சைட் சீன் எதுவும் போகலை. பட் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஜீப் ரைடாக அது இதுன்னு இருக்கும் மக்களே. இப்போ வந்து அப்படியே கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கேம்ப் ஃபயர் இங்கே நாங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டைனிங் ஹால். இங்கே வந்து ஆக்சுவலி டைனிங் ஹால் இருக்குது. ஸோ டைனிங் ஹால் அப்படியே வந்து சாப்பிட்டு ஆனால் செம ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செம வைவு தான் இங்கே. அப்படியே டீம் டீமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டெம்போ ட்ராவல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சென்னையிலேருந்து வந்துருக்காங்க ஒரு டீமாக. ஃபுல் செம வைவு தான் இருக்குது. மழை அப்படியே லைட்டாக தூரிட்டு இருக்குது. அதில் வந்து கேம்ப் ஃபயரு செம அட்டகாசமாக இருக்குது. நிறைய பேர் வந்துக்கிறாங்க, ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்கெல்லாம் வந்து சென்னை டீம் தான். செம்ம என்ஜாய் வைப்பில் இருக்காங்க. ஃபுல் டான்ஸில் இருக்காங்க. இங்கே அந்த நாய் வந்து செம்மையாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி திடீர்னு தான் வந்துதான், பெருசாகவே தான் இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னாங்க. பார்த்தா அவ்வளோ குவைட்டாக ரொம்ப ஃப்ரெண்டாக வந்து எல்லாத்தையும் பழகுது. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டின்னரை முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு தூங்க போக வேண்டியதான். காலையில் எழுந்திரிச்சு சில பல சைட் சீன்களை கவர் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போக போகிறோம். செம்ம என்ஜாய் இருக்குது. வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. வந்து பாருங்கள் ஒரு வாட்டி. அதே போல் இங்கே இருக்கிற ஓனரும் வந்து ரொம்ப கைண்டு, ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ நம்ம வந்து நெகோஷியபிள் எதனா பண்ணோம்னா கூட அதுக்கேற்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கெல்லாம் பண்ணி தராங்க. ஸோ டீமாக வந்தோம்னாக்கா ரொம்ப வந்து செலவு இல்லாமல் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு எங்கள் காம்பேக்டாக வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி தராங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு வேனெல்லாம் நிற்கிது. நிறைய டீம் ஆக்சுவலி இருக்காங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 150 பேர் மேலே அகாமடேஷன் பண்ண முடியும் இங்கே. ஸோ மக்களே நமக்கு டின்னர் வந்தாச்சு. டின்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி. இது வந்து ஆப்பத்துக்கு ஒரு கறி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு குழம்பு. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸு, ரசம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிட்டு தான் வரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் அண்ட் லஞ்சு. ஸோ செமையாக இருக்குது. டேஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். இப்போது காலை வணக்கம் மக்களே. நேற்று இருந்த இடம் இப்போ எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது வியூ. இப்போது நைட்டு வந்து நல்ல தூக்கம். அதான் எழுந்திரிச்சோம். மழை வந்து விட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பனி பெஞ்சிட்ருக்கு.
செம்மையான வியூ பார்க்கறதுக்கு அப்படியே தடமே பயங்கரமாக இருக்குது. ஃபுல் மலை தான், எல்லா ஏரியா மலையாக இருக்குது பாருங்க. மக்கள் மறுபடியும் மழையை பிடிச்சிருச்சு, செம்மையாக பெய்யுது மழை. கிளம்பி அப்படியே ஏதாவது சைட் சீனுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் மழை பொழந்து கட்டுது. பாருங்க எப்படி வேறு பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர்நூன் இடியாப்பம் வருது, ப்ரெட்டு, வாழைப்பழம், கிரேவி, டீ, காஃபி. ஸோ இதெல்லாமே வந்து பேக்கெட்லேயே வருது. மக்களே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. ட்ரோனு பறக்க விட்டு வந்தோம். ட்ரோனு பறக்க விட்டு நம்மளுக்கு இப்போ தான் வாங்குது, ரீசெண்டாக தான் வாங்குது, பெரிய அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சமாக அப்படியே ட்ரை பண்ணலான்னு பண்ணி கொஞ்சம் ஹைட்டு போயிடுச்சு மேலே. அப்புறம் அது போய் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ இங்கே இருக்க ஒருத்தர், ரிசார்ட்டில் இருக்க ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்தால் தான் தெரியும் அதோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. எப்போவுமே வந்து ஓரளவுக்கு நார்மலாக கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தான் வச்சுருப்போம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஹைட்டு போன பிறகு காற்று ஓரம் அடித்து அது அப்படியே வந்து டைரெக்ஷன் மாறி போயிடுச்சு. அந்த இடம் காட்டுறோம் பாருங்கள், எந்த இடத்துல எது இப்படி ஓட்டியிருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மேலே நல்லா ஹைட்டு விட்டாச்சு. அது போய் வந்து இந்த பக்கத்தில் அப்படியே கவர் பண்ணிகிட்ருந்தேன். கவர் பண்ணும்போது காற்றுக்கு அப்படியே இது என்ன ஆகிடுச்சுனாக்கா அந்த பக்கம் போயிடுச்சு. இது மினி டூன்றதால கொஞ்சம் இது காற்றுக்கு தாங்கலை. ஸோ இந்த பக்கத்தில் சைடில் அந்த பக்கம் போயிடுச்சு. அப்புறம் பேட்ரி வர லோ ஆகிடுச்சு. நான் 50% பேட்ரி தான் மேலே ஏற்றினேன். அது கரெக்டாக போனாக்க கொஞ்சம் தப்பான விஷயமாகி போச்சு. ஸோ அந்த பக்கம் போயிட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது வரலை. ட்ரோனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அதையும் ஒரு காலை உடஞ்சி போயிடுச்சு, ஃபுல்லு தண்ணியில் விழுந்துச்சு, சேரெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஸோ பேட்ரி மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க. தண்ணி இன்னும் இருக்குது. இதை வந்து இப்போ சர்வீஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் இவ்வளோவாது கிடச்சிச்சு, சந்தோஷம். இது வந்து போய் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மக்களே நம்மளை பிக்கப் பண்ண ஜீப் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஆஃப் ரோடு சஃபாரி போக போகிறோம். ஸோ இந்த ஜீப்பில் தான் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து போக போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜோட டேரிஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை வாகமனில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூமு, 3 times ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் சைட் சீனு. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 2750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 7 பேராக நீங்கள் வந்தீங்கன்னா, மினிமம் 7 பேர் வந்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய குரூப்பாக வந்தீங்கன்னாக்கா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இதை வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக எல்லாருமே விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எல்லாம் கரெக்டாக கிடச்சா ரொம்ப கைண்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. கிளம்பியாச்சு ஆஃபோர்ட் சஃபாரிக்கு. சேட்டாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. மக்கள் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இடுக்கி ஃபாரஸ்ட்டோட வியூ பாயிண்ட் இது. ஸோ இந்த இடம் தான் வந்து செமையான ஒரு பிளேஸ் இது. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் இது வந்து லெமன் கிராஸ் செடி. இது செம்ம ஸ்மெல்லும் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஸ்காட்லாண்டுன்னு இதை தான் சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இடம் பாருங்கள், பார்க்கறதுக்கு செமையாக இருக்குல்ல, சூப்பர் வியூ ஆக்சுவலி. அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரோனு இங்கே தான் எடுத்துருக்கணும், சூப்பராக வந்திருக்கோம். பட் ட்ரோன் இப்போ தான் உடஞ்சி போச்சு. சரிவே, ஆனால் நான் யூடியூப்பில் யாருன்னா இருந்தாக்கா ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு வியூ போடுறேன் பாருங்கள். வந்தீங்கன்னா செம்ம வியூவாக இருக்கும், பார்க்கறது அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மக்களே இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்க வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம் வியூ. ஏற்கனவே வந்து அந்த பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்தோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இடுக்கி டேம் வியூ இருக்குது. இது வந்து பேக் சைடாக. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வியூவும் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. கிளைமேட் தான் மக்களே, செம்ம கிளைமேட் இருக்குது இப்போது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் டனல் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. டனலில் வாட்டர் ஃபால்ஸ் சேர்ந்துட்டு பாருங்கள், தண்ணி என்ன போட்டு வந்து பாருங்கள். பாருங்க மக்கள் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு வாட்டர் ஃபால்ஸ். இந்த டனல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு செக் டேம் இருக்குது. அங்கே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா இடுக்கி டேமுக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த டனல் கட்டிக்கிறாங்க. பயங்கர ஃபோர்ஸாக வருது பாருங்க. இந்த இடமே செம்ம சவுண்டாக இருக்குது. தப்பு தவிர விழுந்தோம்னாக்கா அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஸோ அக்டோபருக்கு மேலே அந்த மாதிரி வந்தோம்னாக்கா இங்கே வந்து குளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மக்கள் இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு சூசைட் பாயிண்ட். என்னடா பயங்கரமாக நினைக்காதீங்க, சூசைட் பாயிண்ட் தானே. பட் இங்கே யாரும் சூசைட் பண்ணலை, பட்டு இங்கே விழுந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைட் டவுன் இருக்குது. செம்ம வந்து வியூ, ஆனால் செம்ம வியூ இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அருவி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. அந்த அருவி தண்ணி சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. சரி, அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து நிறைய பேர் ஏறி போகிறாங்க. நல்ல ஒரு காத்தடிக்குது. பாகுபடுது. எனிவே வாகமன் விட்டு கிளம்புறோம். ஒரு செம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. நேற்றெல்லாம் பயங்கர மழை பெஞ்சிச்சு. அதனால் எங்கேயும் போகும்போது இப்போ காலையில் லைட்டாக மழை பெஞ்ச பிறகு இப்போ வந்து சுற்றி பார்த்தாச்சு. செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நேராக வாகமன் போயிட்டாங்க, அந்த பஸ்ஸை பிடிச்சி கோட்டையம். இப்போ நம்ம வந்து வாகமன் வந்துட்டோம், வெயிட் பண்ணிருக்கோம். அப்புறம் மழை வருது, மழையோட பாகு வருங்க தெரியுதுல்ல. ஊருக்குள்ளேயே பாகாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 1 மணிக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். செம்ம பாகோட மழை பெய்யுது. ஒரே கிளைமேட் மாதிரி இருக்குது. கோட்டையை மட்டும் கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நேரம் நம்ம சென்னைக்கு தான் போகிறோம். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இந்த ட்ரிப் வந்து செம்ம என்ஜாயாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறது எங்களுக்கு ஒன்று கொண்டு வரும்.